அன்பர்களே, நண்பர்களே, உங்களின் பாலு. நான் இன்னைக்கு சிம்ம ராசிக்கு உண்டான பலன்களை சொல்ல போகிறேன். இப்போ ராசிகளில் எல்லாருக்கும் பிடிச்ச ராசி ஒரு டாமினன்ட் ராசி சிம்ம ராசி. எப்படின்னா, சிம்ம ராசிக்கு உண்டான கிரகம் சூரியன். சூரியன் தான் நம்பர் 1. அதாவது சூரியனை சுற்றி எல்லா கிரகங்களும் சுற்றி வர்றது மட்டும் இல்லாமல் சூரியன் தான் நியூமராலஜி பிரகாரம் நம்பர் 1 கிரகம். அப்பேற்பட்ட முதன்மையான ராசியை பற்றி சொல்லுவோம். இந்த சிம்ம ராசி எப்படின்னா, பெரும்பாலும் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்க பராக்கிரமசாலின்னு சொல்லுவாங்க. எதுக்கும் பயப்படாதவங்க, எதையும் ஜெயிக்கக்கூடியவங்க. அதே சமயத்தில் அற்ப காரியத்தை கூட முணுக்குன்னு கோபப்படக்கூடிய சுபாவம். அதே மாதிரி உறுதியான மனம். அதே சமயம் கொஞ்சம் கர்வம், அதாவது தன்னம்பிக்கை ஜாஸ்தி, அதனால தற்பெருமையும் இருக்கும். ஆமாம். அதே மாதிரி அந்த சிம்மராசியில் பிறந்தவங்க போனதிலே சொன்னேன், பெண்கள் பெண்களை பற்றி எங்களை பற்றி சொல்கிறதில்ல சொல்கிறதுன்னு நினச்சிக்கிட்டாங்க இல்லையா. அந்த பெண்கள் சிம்மராசியில் பிறந்திருந்தால் அவர்கள் பெண் இனத்திற்கு தலைமை தாங்கும் தகுதியை பெறுவார்கள் கண்டிப்பாக. அதே மாதிரி அவங்க ஆடை அணிமணிகளை நிறைய சேர்த்து வைப்பாங்க. போடுறாங்களோ இல்லையோ, நிறைய ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா அவங்க பீரோவை திறந்துன்னா ஃபுல்லாக ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஆனால் போடுறது என்னமோ கிழிஞ்ச துணி, பழைய துணி, ஃபேடாய் பண்ணி தான் போடுவாங்க. அதே சமயத்தில் அவங்களோட உடல் கட்டு நேர்த்தியாகவும் அழகாகவும் அமைந்திருக்கும். அவங்களுக்கு ஸ்பெக்குலேஷன், பெண்களாக இருந்தாலும் ஸ்பெக்குலேஷன் துறையில் ஈடுபாடு ஏற்படும். ஓகே, அப்போது இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இப்போதைக்கு எப்படி நடக்குது அதைத்தானே நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். பெரும்பாலும் கோச்சார பலனை சொல்கிறது எப்படின்னா, அந்த சனி குரு 2 வச்சு தான் மேக்சிமம் சொல்லுவோம். இந்த 2 தான் முக்கிய பலன்களை வகுக்கக்கூடியது. இப்போது இதில் குரு ஒரு பெரிய, அதே சமயத்தில் சுப கிரகம். அப்போ ஒரு ராசிக்கு உண்டான நன்மை தீமைகளில் முக்கிய பங்காற்றுவது குருன்னு சொல்லக்கூடிய கிரகம்தான். இப்போ இந்த குரு எப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் 2, 5, 7, 9, 11 இந்த வீடுகளில் இருக்கும்போது நல்ல பலன் செய்வார். அதாவது 12 வருஷத்தில் 5 வருஷம்தான் நல்ல பலன்கள் குருவால் நடக்கும். இப்போ குருங்கிறது 10ஆம் வீட்டில் இருக்குது. இது நல்லதா கெட்டதா, என்ன பலனை செய்வார், அதைத்தானே எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடியது. அதாவது ஒன்று சொல்லுவாங்க அந்த ஜாதக ரீதியாக, ஈசனால் ஒரு 10லே தலையோட்டிலே இறந்துண்டதுன்னு சொல்லுவாங்க. அதாவது குரு ராசிக்கு 10ஆம் வீட்டில் இருக்கும்போது சோபர்மான் சாபத்தினால் பாதிக்கப்பட்டு எல்லாத்தையும் இழந்து அந்த தலையோடு கபால ஓட்டில் பிச்சை எடுத்துக்கிட்டு அலைவார் அப்படிங்கிறது ஒரு கதி. அதாவது என்ன தியரின்னா, எவ்வளவு சொல்வாக்கு, எவ்வளவு சொத்து சுகம் இருந்தாலும் இல்லாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அப்படிங்கிறது மறைமுகமான பொருள் அதற்கு. புரியுதுங்களா? அப்போது நமக்கு இப்போ 10ஆம் இடத்துல, சிம்ம ராசிக்கு இப்போ 10ஆம் இடத்துல குரு இருக்குது. அப்போ ஐயையோ 10ஆம் இடத்துல குரு இருக்குது, நமக்கு கஷ்டம் வந்துருப்போம், நல்லது வராட்டாலும் பரவாயில்ல, கஷ்டம் வந்துடக்கூடாதுன்னு எல்லாரும் பயப்படுவாங்க. பட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்ல வர பாயிண்ட்டு நான் எப்போவுமே பாசிட்டிவாக எடுத்துக்கிடணும். இப்போது குரு 10ஆம் வீட்டில் இருக்கிறதுனால உத்தியோகம் அல்லது தொழில் ஸ்தாபனம் நல்ல பேர் எடுக்கல, சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் கூட குரு எந்தெந்த இடத்துல பார்க்குறாரோ அதுக்கு தகுந்தபடி நல்ல பலன்களை கொடுப்பாரு அப்படிங்கிறது தியரி. இப்போ குரு பார்வையினால் என்னெல்லாம் நடக்கும், அதாவது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும், புதிய வீடு அல்லது வாகனம் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும், கடன் கட்டுக்கு அடங்கி நடக்கும், பெரிய பிரச்சனைகள் வராது. அதே மாதிரி நல்ல செலவுகளுக்காக கடன் கேட்குற நேரத்திலலாம் கிடைக்குது, நோய் நொடிகள் குறைஞ்சி இருக்கும். இப்படி நம்ம ஓரளவு நல்ல பிரச்சனைகள் இருக்குது. பிரச்சனைகள் எப்படின்னா, உத்தியோகத்தில் எதிர்ப்பு சக்திகள், வேண்டாத செலவுகள், இப்படின்னு சில நெகட்டிவ் பவர்களை கூட இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ எந்த கிரகம் இருந்தால் கூட அவங்கக்கிட்ட இன்வால்மெண்ட்டோட நம்ம சரண்டர் ஆனால் கெட்ட பலன்களை கம்மி பண்ணிவிட்டு நல்ல பலன்களை கோட்டி கொடுக்கும், ஜாஸ்தி பண்ணும், அதிகரிக்க செய்யும். அப்போது அதுக்கு எந்த பரிகாரம் பண்ணணும், எப்படி பண்ணணும், அதை சொல்கிறதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு 20/8/2024, அதாவது ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி வரை திங்கட்கிழமை தோறும் ஓம் சக்தி கோயிலுக்கு சென்று வாருங்கள். முடிந்தால் அங்கே அர்ச்சனை பண்ணுங்கள். ஏதாவது நல்லா இருந்ததுன்னா அன்றைக்கி ரைஸு சம்மந்தப்பட்ட பொருட்களை
சித்திரான்னம் புளியோதரை தயாரித்து அதை மதப்பாட்டு பண்ணி செஞ்சு தானமாக கொடுங்க. அடுத்து 20/8/2024 9/10 அதாவது வந்து அக்டோபர் 9 வரை செவ்வாய் கிழமை தோறும் முருகன் கோயிலுக்கு சென்று வாருங்கள். 9/10/24 4/2/25 வரைக்கும் குருங்கிறது வந்து அந்த வக்கர காலம்னு சொல்லுவாங்க. குரு வந்து ரிவர்ஸில் போய்கிட்டு இருக்குது. அப்போது அந்த பீரியடில் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த வக்கர காலத்தில் பெரிய பண முதலீட்டில் ஏதாவது ஆரம்பிக்கிறது, மற்றவர்களுக்காக பணத்துக்காக ஜாமீன் கையெழுத்து போடுவதை கண்டிப்பாக தவிர்க்கவும். ஆமாம், இப்போ வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அது முடிஞ்ச உடனே அடுத்த காலத்தில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது 19/3/2025 வரை திங்கட்கிழமை தோறும் ஓம் சக்தி கோயிலுக்கு சென்று வழிபட்டுவார்கள். இப்போது இந்த மாதிரி நடந்துக்கிட்டால் குரு வந்து கெட்ட பலன்களை தவிர்ப்பதோடு நல்ல பலன்களை அதிகரிக்க செய்வார். அதனால குருவை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். நான் சொன்ன பரிகாரத்தை செய்து வந்தால் போதும். இப்போ இதே மாதிரி சனி பகவான் கூட, அதாவது கண்டச்சனின்னு சொன்னக்கூடிய அந்த 7ஆம் வீட்டில் இருந்து தான் பலன் நடத்துகிறார். இந்த சனி பகவான் வந்து 3, 6, 11ஆம் வீட்டில் இருக்கும்போது தான் நல்ல பலனை செய்வார். அப்போது வந்து 7ஆம் வீட்டில் இருக்கிறது அவ்வளவு நல்ல பலன் கிடையாது. ஆனால் கூட கிரகங்கள்லேயே இரக்கமுள்ள கிரகம் வந்து சனி பகவான் தான். அவற்றை வந்து நீங்கள் பயபக்தியோடு நீங்கள் அவரை வேண்டிக் கொண்டால் அவர் கெட்ட பலன்களை குறைத்து கொண்டு நல்ல பலன்களை அளிப்பார். இதில் மாற்று கருத்தே கிடையாது. அதாவது வந்து எப்படின்னா, அந்த இப்போ என்ன பண்ணும், 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கணவன் மனைவி பிரச்சனை, கணவனோட உடலெல்லாம் பாதிக்கப்படக்கூடியது, வியாபாரம் செய்பவர்களுக்கு முன்னேற்றம் இல்லாதது, எதிலும் ஈடுபாடு இல்லாமல் டல்லாக இருக்கிறது, சோம்பல்தனம் போன்ற பிரச்சனைகள் உருவாகும். நீங்கள் அதனால் சனிக்கிழமை சாயங்காலம் தோறும் நவகிரகம் அல்லது சனியாத்மா கோயில் போயிட்டு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். சனிவாரம் தோறும் பெரும்பாலும் வந்து டெய்லி காக்கத்திற்கு ஏதாவது உணவளித்து வாருங்கள். சாதமோ அல்லது மிக்சரோ ஏதோ ஒன்று கொடுத்துட்டு வாங்க. இன்னும் சொல்ல போகிறதாக இருந்தால், உடல் ஊனமுற்றோர் அல்லது வந்து முதியோர்கள், அவங்களுக்கு வந்து யாரை பார்த்தாலும் உங்களால் இயன்ற அளவு உதவி செய்யவும். குலதெய்வம் கோயிலுக்கு அடிக்கடி எப்போது நேரம் கிடைக்குமோ குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த சனியனோட கெடுபலன்களை கண்ட்ரோல் செய்யக்கூடியவர் குலதெய்வம். அவர் அருள் இருந்தால் இந்த பிரச்சனைகளில் இருந்து தப்பித்து கொள்ளலாம். ஸோ சிம்மராசி அன்பர்களே, மேற்கூடிய பரிகாரங்களை முறைப்படி நீங்கள் செய்து வந்தால் மிகப்பெரிய நன்மை உண்டாகும். நன்கு அனுபவியுங்கள். உங்களின் பாலு. மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.